ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 127 நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா கிமிமாரு வந்து அவனோட செகண்ட் ஸ்டேட்லேருந்து அட்டாக் பண்ண வருவான். இதை பார்க்குற லீக்கு இவன் என்ன ஃபார்ம்லடாக இருக்காங்கிற அளவுக்கு ஆச்சரியம் இருக்கும். பார்த்தீங்கன்னா காரா ஏகப்பட்ட அட்டாக் பண்ணுவான். ஆனால் எந்த ஒரு அட்டாக்குமே அவனை பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. அவன் பாட்டுக்கு அவன் பாத்துல வந்துக்கிட்டே இருப்பான். ரொம்பவுமே க்ளோஸாக வந்துட்டான் அப்படிங்கிற விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு வாளை கிரியேட் பண்ணுவான் சாண்டை யூஸ் பண்ணி. அதையுமே பார்த்தீங்கன்னா தாண்டி வந்து அட்டாக் பண்ணிடுவான். இதுதான் உங்கள் ஊரில் அல்டிமேட் டிஃபென்ஸா அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே டிசப்பாயின்மெண்டா போச்சு அப்படின்பான் கிமிமாரு. இதை கேட்கிற லீனால அதை பொறுத்துக்கவே முடியாது. கிமிமாரு காராவை பார்ப்பான். பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சாண்ட் கிராக் விழுந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் அந்த சாண்ட் ஆர்மரா அப்படிங்கிறத பார்ப்பான். பார்த்துட்டு இருக்கும் போதே லீ இருந்துட்டு காரா மட்டும் உனக்கு ஆப்பனன்ட் கிடையாது, நானும் தான் அட்டாக் பண்ண போவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனோட டெய்லை யூஸ் பண்ணி அடிப்பான். பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை தடுக்கிறக்காக காராவும் ட்ரை பண்ணுவான் சாண்டை யூஸ் பண்ணி. அந்த டிஃபென்ஸையுமே தாண்டி லீ மேல அட்டாக் விழுகும். இந்த ஒரு அட்டாக் மட்டும் அந்த டிஃபென்ஸ் வராம லீ மேல ஸ்ட்ரைட்டா விழுந்துருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த இடத்துல லீ செத்துருப்பான். இந்த ஒரு பாயிண்ட்ல லீயோட திங்கிங்கே வேற மாதிரி இருக்கும். அதாவது இவனோட உடம்பு இன்னுமே வீக்கா தான் இருக்கு. இந்த ஒரு ஸ்டேட்ல நான் காரா கூட இருந்தேன்னா அது அவனுக்கு தொல்லை மட்டும்தான் அப்படின்னு திங்க் பண்ணுவான். காராவை ஃபர்ஸ்ட் போடுறேன்னு சொல்லி கிமிமாரு சொல்லிட்டு அவனோட முதுகெலும்பவே அவன் தனியா எடுப்பான். இதை பாக்குற லீயே ரொம்பவுமே ஆச்சரியப்படுவான். என்னடா இப்படியும் ஒரு ஜுட்சுவா அப்படின்னு. இந்த ஒரு ஜுட்சுவை கிளமட்டிஸ் டான்ஸ் வைன் அப்படின்பாங்க. இந்த இடத்துல கிமிமாரு காமிச்சு வெஞ்ச்ஃபுல் ஸ்ட்ரைக் த பிரேக் அண்ட் டான்ஸ் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த வீடியோவை ஃபுல்லா பார்க்க போறீங்கன்னா ஒரு லைக் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. கிளமட்டிஸ் டான்ஸோட ஃபர்ஸ்ட் திங் பண்ணுவான் வைன். ஸோ அதை வச்சு அட்டாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா காராவை சுற்றி சாண்ட் வந்துடும். அதையும் டோட்டலாக கவர் பண்ணிடுவான். செகண்ட் திங்கை ஃப்ளவர் யூஸ் பண்ணுவான் கிமிமாரு. இந்த ஒரு ஜுட்சுவை அவன் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ஒரு டிஃபென்ஸை பிரேக் பண்ணி உன்னை கில் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு தான் இதை பண்ணுவான். பார்த்தீங்கன்னா அவனோட போன்ஸே வந்து ஒரு ஸ்பியர் ஷேப்பில் ரவுண்டா வந்து ஊசியோட்ட வந்து நிற்கும், ஒரு ட்ரில் பண்ணுற மிஷின் மாதிரி. இந்த இடத்துல கிமிமாருக்கு வாயிலிருந்து பிளட் வர ஆரம்பிக்கும். அவனோட லைஃப் டைம் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால சீக்கிரமா அவன் கதையை முடிக்கணுங்கிறது தான் இவனோட ஃபர்ஸ்ட் தாட்டா இருக்கும். இவங்க ரெண்டு பேர்த்தோட ஃபைட்டுங்கிறதே ரொம்பவுமே வெறித்தனமா இருக்கும். இதை லீ ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பான். இந்த டைம்ல காரா அவனோட அல்டிமேட் டிஃபென்ஸ் ஷுகாகு ஷீல்ட் அப்படிங்கிற ஜுட்சுவை யூஸ் பண்ணுவான். இந்த ஜுட்சுவோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ல இருக்கிற ரொம்பவுமே டென்சஸ்டா இருக்கக்கூடிய மினரல்ஸை வந்து எடுத்து அதை மிக்ஸ் பண்ணி இந்த ஒரு ஷேப்புக்கு மாறும், ஷுகாகுவோட மினியேச்சர் மாதிரி. ஸோ இது வந்து காராவுக்கு முன்னாடி வந்து ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிக்கும், ஒரு ஷீல்டு மாதிரி. ஒரோச்சிமாருவோட ஹைட் அவுட்ல காட்டுவாங்க. ஒரோச்சிமாரு வந்துட்டு காபுட்டோ கிட்ட இன்னும் அவன் எவ்வளவு நேரத்துக்கு தாங்குவான்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அவன் இன்னும் கொஞ்சம் நேரம் தாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு மெயினா அவங்க பாடி ஸ்ட்ரக்சர் அதே மாதிரி இவன் கிளான்ல இவன் லாஸ்ட் மெம்பர் தான் இருக்கான். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு ப்ரீஷியஸ் கெக்கே கென்காயை நம்ம இழக்கிறது ரொம்பவுமே கஷ்டமா இருக்குங்கிற மாதிரியான விஷயங்களை ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்குவாங்க. மெயினா காகுயா கிளானை பத்தி பாத்தீங்கன்னா போன எபிசோட்லயே வந்து ஒரோச்சிமாரு சொல்லியிருப்பான், இவனுங்க சுத்த முட்டாளுக, இந்த உலகத்துல எவ்வளவு விஷயங்கள் மாறிடுச்சு, சிவிலைஸ்டா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க, இப்ப போய் சண்டைன்ட்டு முட்டாள்தனமா இறங்குறானுங்க வாருன்னு சொல்லி ஃபூல்ஸ்ன்னு சொல்லி திட்டிருப்பான். ஸோ அந்த விஷயங்கள்லாம் காட்டுவாங்க. அதுன்னு மட்டும் இல்லாம கிமிமாருவை பொறுத்த வரைக்கும் அவனை வந்து சின்ன வயசுல இருந்தே செல்குள்ள அடைச்சு வச்சிருப்பாங்க இல்லையா, அதுக்கான காரணம் என்னன்னா ரொம்பவுமே ஃபைட்டுன்னு சொல்லி வெறித்தமா இருக்கக்கூடிய காகுயா கிளான் மெம்பர்ஸ்னாலேயே இவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இவன் ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு கெக்கே கென்காயை பொசஸ் பண்ணியிருப்பான். ஸோ அதனால தான் அவன் அப்படி அடைச்சு வச்சிருந்தாங்க விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு யாருக்கு தான் இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து தேவைப்படாம இருக்கும், அவனோட போன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அல்டிமேட் டிஃபென்ஸாக இருக்கும், அதையே நம்ம அஃபென்ஸுக்கு யூஸ் பண்ணோம்னா பயங்கரமான வெப்பனாக இருக்கும்னு ஒரோச்சிமாரு சொல்லுவான். கிமிமாரு சைட் காட்டுவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அல்டிமேட் டிஃபென்ஸ்குள்ளேயுமே அவனோட அந்த ஃப்ளவருங்கிற போனை வந்து இன்சர்ட் பண்ணுவான். இது வந்து கொஞ்சம் ரெப்பல் பண்ணுற மாதிரி தெரியும். இதை பார்க்குற லீ கண்டிப்பாக இந்த ஒரு டிஃபென்ஸை அவனால் பிரேக் பண்ண முடியாதுங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருப்பான். இந்த ஒரு பாயிண்ட்ல மட்டும் இந்த சாண்ட் பார்க்கறக்கே கொஞ்சம் கோல்ட் ரஸ்டோட்ட இருக்கும், கிராக் ஆகிற சவுண்ட் இருக்கும். பார்த்தா கிமிமாருவோட அந்த ஒரு ஸ்பெஷல் ஜுட்சு போன் பார்த்தீங்கன்னா அப்படியே உடஞ்சிரும். இந்த இடத்துல தான் காரா இந்த ஜுட்சுவோட மெயினான திங்ஸை வந்து சொல்லுவான். நான் சொன்ன மாதிரி சாண்ட்ல இருக்கிற ரொம்பவுமே டென்சஸ்டான மினரல்ஸ் எடுத்து இந்த சாண்டோட மிக்ஸ்அப் பண்றது மூலயமா தான் இப்படி ஒரு அல்டிமேட் டிஃபென்ஸ்ங்கிறதே வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். இந்த ஒரு பாயிண்ட்ல இதை பார்த்துட்டு காரா வந்துட்டு இது கெக்கே கென்காயான்னு சொல்லி கேட்பான். காகுயா கிளானை சேர்ந்தது, இப்போதைக்கு நான் மட்டும் தான் அதை ப்ரொசஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவான். மெயினா இன்னைக்கு தான் உங்க கிளானோட மொத்த அழிவு காலம் போல இருக்கு அப்படின்பாங்க காரா. நீ சொன்னாலும் சொல்லினாலும் எனக்கு உடம்பு
சைடில் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஆக போகுது தான், இருந்தாலுமே நான் அவ்வளோ சீக்கிரத்தில் சாக மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். மெயினாக நான் தனியால் இல்லை அப்படின்பான். இந்த இடத்துல ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரோச்சிமாரு அந்த கஸ்மாக்குங்கிறத கிமிமாருக்கு கொடுத்துருப்பான். மெயினாக இந்த ஒரு கஸ்மாக்கு இருக்கனால நீயும் நானும் ஒரு பார்ட்டை இணைஞ்சுதான் இருப்போம். கண்டிப்பாக நீ உன்னோட எக்ஸிஸ்டன்ஸ் போனாலும் கூட இந்த உலகத்தை என்னோட கண் மூலமா உன்னால் பார்க்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சவுண்ட் நிஞ்சா 4 இருக்கு இல்லையா, அந்த ஒரு டீமை காட்டுவாங்க. மெயினாக இந்த ஒரு டீம் கிட்ட நான் வந்து இப்போ ஒரு 2 விஷயம் கேட்பேன், அதில் எதை பண்ணுறீங்கன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு. ஒன்று என்ன ஒபே பண்ணியிருக்கணும், இல்லைன்னா சாகணும். இந்த 2 தான் வழி இருக்கு, என்ன முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்பா. இந்த இடத்துல 4 பேருமே அட்டாக் பண்ண வருவாங்க. 4 பேர்த்தையுமே தனியால நின்று தோக்கடிப்பான். திரும்ப கிமிமாரு கேட்பான், ஒபே பண்றீங்களா இல்லை சாகுறீங்களான்னு. ஒபே பண்றோன்னு வந்துருவாங்க. அந்த ஒரு டைம்ல தான் சவுண்ட் நிஞ்சா 5ங்கிற இந்த ஒரு டீம் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். பிரசன்ட்ல காட்டுவாங்க, ஓ நீ தனியா இல்லைன்னா என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி காரா கேட்பான். அதாவது கிமிமாருவோட எக்ஸிஸ்டன்ஸ், அவன் இந்த வாழ்க்கையை எவ்வளவு நாள் வாழ்றானோ அது வரைக்குமே லார்ட் ஒரோச்சிமாருவோட ஆம்பிஷன்ல ஒரு பார்ட்டா தான் இருப்பேன் அப்படிங்கிற விஷயத்த நம்புவான். மெயினா ஒரோச்சிமாருவோட ஆம்பிஷன் என்னன்னா ரொம்ப வருஷம் வாழணுங்கிறது, அதாவது சாகா வரம் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவர் வாழும்போது அவரோட சோல்ல நான் ஒரு பார்ட்டா இருப்பேன், அவரோட இதயத்துல நான் எட்டர்னலா சாகாம அங்கதான் வாழ்ந்துட்டு இருப்பேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். இதை கேட்ட காரா இருந்துட்டு, டே அவன் உன்னையும் பிரைன் வாஷ் பண்ணிட்டானா அப்படின்ட்டு சாண்ட் பரியல் பிரிசன்கிற ஜுட்ஸோ யூஸ் பண்ணுவான். இந்த ஒரு பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் காரா கிட்ட அவ்வளோவா சக்கரான்கிறது இருக்காது. ஏன்னா மேக்ஸிமம் இவங்க கூட ஃபைட் பண்ணலையே எக்ஸாஸ்ட் ஆயிருப்பான். இருந்தாலுமே இந்த ஒரு விஷயத்துல விட்டு கொடுக்க மாதிரி தெரியாது. இந்த ஒரு ஜுட்ஸு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, அந்த டார்கெட்டை எர்த்த அடியில பொளந்து கிட்டத்தட்ட 200 மீட்டர் வரைக்கும் அண்டர் கிரவுண்டுக்கு கொண்டு போய் விட்டுரும். மொத்தமாவே புதைச்சிட்டா அவனால வரவே முடியாது. கிமிமாரு திரும்ப அவனை அண்டர்ஸ்டிமேட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவான். மெயினா அந்த இடத்துல காரா 200 மீட்டர் உள்ள போனதுக்கு அப்புறமா உன்னோட அந்த பாடியில விழுகிற ப்ரெஷருங்கிறது ஹெவியா இருக்கும், உன்னால உன் விரலம் கூட அசைக்க முடியாதான்பா. இந்த இடத்துல டோட்டலாவே கிமிமாரு புதஞ்சிருப்பான். இந்த தடவை கண்டிப்பா சொல்றேன் அவன் செத்துருப்பான் அப்படின்பான் லீ சந்தோஷமா. பாத்தீங்கன்னா டான்ஸ் பிரேக் அண்ட் டான்ஸ் அப்படின்னு வாய்ஸ் கேட்கும். பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஜுட்ஸு வெறித்தனமா இருக்கும். ஒரு செடி முளைக்கிற மாதிரி அந்த கிரவுண்டு பூராமே பாத்தீங்கன்னா போன்ஸா முளைக்க ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட 10,000 ஆஃப் ஷார்பன் பிளேட்ஸ் மாதிரி இந்த போன்ஸ் முளைக்கும். இந்த ஒரு ஜுட்ஸுவை பொறுத்த வரைக்கும் எஸ்கேப் ஆகிறதுக்கான வழியே கிடையாது. ஈவன் எனிமி வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணா கூட அந்த 10,000 பிளேட்ஸ்ல இருந்து எதுல வேணாம் அவன் மெர்ஜ் ஆகி வரக்கான வாய்ப்பு இருக்கு. அதுவும் அவனோட கஸ்மாக்கோட செகண்ட் ஸ்டேட்ல இருக்கும்போது. ஒரோச்சிமாருவை காட்டுவாங்க. பாத்தீங்கன்னா அவனுக்கு இந்த ஒரு விஷயம் ரொம்பவுமே தொல்லையா இருக்கும். மெயினா சாஸ்கே ஒன்னும் வரவே இல்லை அப்படிங்கிற விஷயம். எவ்வளவு பெரிய பொருளுக்கு ஆசைப்பட்டிருக்கீங்க, அது வரணும்னா டைம் ஆகும் தானே, வெயிட் பண்ணுங்க அப்படின்பா. இங்க பாரு எங்கிட்ட குழந்தை மாதிரி இல்ல ட்ரீட் பண்ற மாதிரி பேசுற வேலை வச்சுக்காது அப்படின்பா ஒரோச்சிமாரு. மன்னிச்சுக்கங்க, இருந்தாலுமே கிமிமாருவை யாருனாலையும் பீட் பண்ண முடியாது, கண்டிப்பா இந்த இடத்துக்கு சாஸ்கே வந்துருவான், அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்பா. லீயன் காரா பாத்தீங்கன்னா சாண்ட் லெவிடேஷன்ங்கிற இந்த ஒரு ஜுட்ஸு மூலமா எஸ்கேப் ஆயிருப்பானுங்க. திரும்பவும் என்ன காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லுவான். இந்த ஒரு டைம்ல என்னால செய்ய முடிஞ்ச இந்த ஒரு ஜுட்ஸு வந்து நான் எப்பவுமே யூஸ் பண்றது தான், அதனால நம்ம தப்பிச்சோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான் காரா. கிமிமாரு இந்த ஒரு பாயிண்ட்ல ஃபெயில் ஆகிற கண்டிஷன் வந்துட்டான் இல்லையா, ஸோ அதனால ஒரோச்சிமாரு கிட்ட மன்னிப்பு கேட்பான். இந்த இடத்துல ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் வரும். அதாவது கோனாகா கிரஷ் ஆர்க்குக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த காட்டுவாங்க. லீஃப் வில்லேஜோட அவுட்ஸ்கர்ட்ல இருந்து இந்த ஒரு வில்லேஜை அழிக்க போறேன், அதே மாதிரி 3rd ஹோக்காகேக்கு பாடம் போட்டுறேன்னு சொல்லிலாம் ஒரோச்சிமாரு சவால் விட்டுட்டு இருப்பான். செகண்ட் ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகிறப்ப பாத்தீங்கன்னா இந்த கிராஸ் வில்லேஜ் கெனின்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள மாதிரி வந்து ஒரோச்சிமாரு மாறி வந்திருப்பான். ஸோ அவங்கள கொன்னது, அதே மாதிரி காசேகாகேவை கொன்னது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் காட்டுவாங்க. மெயினா பாத்தீங்கன்னா காசேகாகே வந்து இவனுக்கு மேட்சாவே இருக்க மாட்டான். சொல்ல போனா ஈஸியா டிஃபீட் பண்ணியிருப்பான் ஒரோச்சிமாரு. இதெல்லாம் சொல்லிட்டு காபுட்டோ சிரிப்பான். இந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா கிமிமாருவோட வாயிலிருந்து பிளட் வர ஆரம்பிக்கும். ஒரோச்சிமாரு அந்த டைம்ல தான் அவனை பாராட்டிட்டு இருப்பான். கண்டிப்பா கிமிமாரு மட்டும் இல்லைன்னா இந்த ஒரு விஷயங்கிறது அவ்வளவு ஈஸியா அக்கறை இருக்காது அப்படின்ட்டு இருக்கும்போது விழுந்திருப்பான். இந்த இடத்துல கூட தலைவனால முடியாததுக்கு எதுவுமே ரீசன் சொல்ல மாட்டான், மன்னிப்பு மட்டும் தான் கேட்பான். கிமிமாருவுக்கு ட்ரீட் பண்ணது பாத்தீங்கன்னா காபுட்டோ தான். இந்த ஒரு டைம்ல கூட பாத்தீங்கன்னா கிமிமாருவுக்கு அவனோட வாழ்க்கையை வாழ்றதுக்கான பர்பஸே போயிருச்சே, நான் கண்டிப்பா ஒரோச்சிமாருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்கணும், என்னால இப்ப அந்த ஒரு வேலைக்கும் கூட ஆக முடியாம போயிட்டேனேன்னு சொல்லி தான் ஃபீல் பண்ணி அழுவான். காபுட்டோ கோனஹா வில்லேஜை டெஸ்ட்ராய் பண்றதுக்கு போன விஷயம் வந்து மோசமா முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு உனக்கு பதிலா ஒரு புது வெசல், அதுவும் ஒரோச்சிமாருக்கு ரொம்பவுமே பிடிச்ச டைப்ல வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். பிரசன்ட்ல காட்டுவாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஓ ஒரோச்சிமாரு ஒன்னையும் பிரைன் வாஷ் பண்ணிட்டானா, நீ ஜஸ்ட் வெறும் பான் தாண்டான்னு சொல்லி காரா திட்டி இருப்பான். சோ அந்த ஒரு விஷயத்த ரிமெம்பர் பண்ணி பார்த்துட்டு நீ சொல்றதெல்லாம் தப்பு, உனக்கு இதை பத்தி புரியாது அப்படின்னு கத்துவான் கிமிமாரு. ஃபர்ஸ்ட் ஒரோச்சிமாருவை மெட் பண்ண விஷயம், அதே மாதிரி அந்த எர்த் கஸ்மா கொடுத்ததுக்கு அப்புறமா நான் வந்து கண்டிப்பா இந்த உலகத்துல சஸ்டெயின் ஆகி நிக்க முடியுமான்னு கேட்கும்போது, நீ என்னோட கண்கள் மூலமா இந்த உலகத்தை பார்க்கலாம், 2 பேரும் சேர்ந்தே இந்த ஒரு விஷயத்தை பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பேசியிருப்பான்.
அந்த ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணுவான். கண்டிப்பா இந்த வேர்ல்டோட ட்ரூத்தை நாங்க டிஸ்கவர் பண்ணியே தீருவோம் அப்படின்னு ஷவுட் பண்ணுவான். லீ அண்ட் காரா சைட் காட்டுவாங்க. மெயினா அவன் வந்து ரொம்பவுமே பர்சிஸ்டன்டா இருந்தவன். ஆனா இந்த டைம் அவன் ஆட்டம் முடிஞ்சு வச்சு போல இருக்கு. இனிமேல் ஜென்மத்துக்கு அவன் மூஞ்சியை திரும்ப பார்க்க கூடாதுன்னு பேசிட்டு இருப்பானுங்க. அந்த ஒரு டைம் காராக்கு பேக் சைட்ல இருந்து அட்டாக் பண்றதுக்கு வருவான். இந்த உலகத்திலேயே என்ன கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதே லார்ட் ஒரோச்சிமாரு மட்டும்தான். இத பத்தி உனக்கு என்னடா தெரியும்ட்டு அட்டாக் பண்றதுக்கு வருவான். கிளமட்டிஸ் டான்ஸ் ஃப்ளவர் யூஸ் பண்ணி இந்த ஒரு பாயிண்ட்ல அவன் கண் எட்ஜுக்கு வந்து நிக்கும். பார்த்தா இந்த இடத்துல கிமிமாரு இறந்திருப்பான். சப்போஸ் இந்த இடத்துல கிமிமாரு சாகலினா கண்டிப்பா காரா இந்த இடத்துல செத்துருப்பான். ஜஸ்ட் மிஸ்ல காரா எஸ்கேப் ஆயிருப்பான். லீ இவனை பார்த்துட்டு அவன் செத்துட்டான் அப்படிங்கிற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணுவான். ஒரோச்சிமாரு சைட் காட்டுவாங்க. அந்த ஒரு கேண்டில் பாத்தீங்கன்னா டோட்டலாவே உருகி முடிஞ்சிரும். இந்த ஒரு சீனை வந்து எதை சிம்பலைஸ் பண்ற மாதிரி வச்சிருக்காங்கன்னா டோட்டலாவே கிமிமாரு வந்து ஒரோச்சிமாருவுக்கு வெளிச்சம் கிடைக்கணுங்கிறக்காக ஒரு மெழுகா இருந்து டோட்டலாவே முடிஞ்சிட்டான் அப்படிங்கிற விஷயம் அவனோட டெத்தை சிம்பலைஸ் பண்ணுது. ஒரோச்சிமாரு இந்த பாயிண்ட்ல கூட கிமிமாரு வச்சு நீ எந்த வேலையும் செய்ய போறது கிடையாது. இப்ப என்னோட டோட்டல் வில்மே சாஸ்கே மேல மட்டும்தான் இருக்கு. அதுலயும் அவன் விருப்பத்து மூலமா தான் என்கிட்ட வந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு சிரிப்பான். காரா சைட் காட்டுவாங்க. காராக்கு ஜஸ்ட் மிஸ்டான்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த டைம்ல லீ இருந்துட்டு என்னோட சென்சர் சொல்லியிருக்காரு ஒரு நல்ல ஷினோபிக்கு லக்குங்கிற விஷயம் சில நேரம் காப்பாத்தும் அப்படின்பா. ஓ அந்த பேக் சீட் டிரைவரான்னு சொல்லுவான். மெயினா அந்த இன்டர்ஃபியர் ஆகி தடுத்திருப்பார் இல்லையா லீயை வந்து அட்டாக் பண்ண போகும்போது. சோ அந்த ஒரு விஷயத்தை வச்சு டீஸ் பண்ணுவான். இந்த மாதிரி காய் சென்சே பத்திலாம் தப்பா பேசாத, இந்த ஒரு டைம் நான் உன்னை மன்னிச்சு விடுறேன் என் உயிரை காப்பாத்தினதுக்காக அப்படின்னு சொல்லுவான். ஓ நீயும் அதே மாதிரி தானா அப்படின்னு திங்க் பண்ணுவான். ஏன் இந்த ஒரு விஷயத்த சொல்றானா கிமிமாருவை எடுத்துக்கங்க. எதுக்காக ஃபைட் பண்றான்? இப்ப லீக்கு வந்து அவனோட காய் சென்சே எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா கிமிமாருக்கு லார்ட் ஒரோச்சிமாருங்கிற பேர் வந்து ரொம்பவுமே முக்கியம். அவரோட ஆம்பிஷனை வந்து இவன் வந்து நிறைவேற்றணுங்கிற ஒரு வெறி. சோ அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேத்துக்கான சிமிலாரிட்டிங்கிறது எதுவுமே கிடையாது. என்ன இவன் நல்லவனா இருக்கா அவன் கெட்டவனா இருக்கான்னு மட்டும்தான் சொல்ல முடியும். அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக ஃபைட் பண்றது, யார் அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்காங்களோ அந்த ஒரு பர்சனுக்காக சண்டை போடும் போது மட்டும் பயங்கர ரேஜ் ஆயிடுறாங்க. நருட்டோ உசுமாக்கி மாதிரி அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். இதை கேட்ட லீயே ஷாக் ஆவான். மெயினா காரா சொல்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தன் தனக்கு ரொம்பவுமே பிடிச்ச பர்சன் சொல்லக்கூடியவன் எல்லாருமே நல்ல ஒழுக்கத்துல இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். இதை கேட்ட லீ வந்து அதை ஒத்துக்க மாட்டான். மெயினா அப்படி ஈவிலா இருக்கக்கூடிய பர்சனை யாரு அந்த அளவுக்கு எடுத்துக்க போறா அப்படிங்கிற தாட் தான் இருக்கும். ஆனா கிமிமாருவே எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோமே பாத்தீங்கன்னா ஒரோச்சிமாரு ரொம்பவுமே ஈவில் தாட்ஸ் கொண்டவன். சோ அப்படிப்பட்டவனை தானே இவன் வர்ஷிப் பண்றான். சோ அதை தான் வந்து காரா இங்க தெளிவுபடுத்துறதுக்கு நினைப்பான். நருட்டோ அண்ட் சாஸ்கே பக்கம் இந்த சீன் ஜம்ப் ஆகும். பாத்தீங்கன்னா சாஸ்கே மாத்ராவோட சிலைக்கு மேல இருப்பான். நருட்டோ ஹாஷிராமாவோட சிலைக்கு மேல இருப்பான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது.